மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். அனைத்து தமிழ் NPP உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். MA சுமந்திரன் எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. எனவே பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்பட அக்கட்சியில் உள்ள அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடன் பதவி விலக வேண்டும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் தமது முகநூல் பக்கத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக கருதுகின்றது. நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. இக்கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர உட்பட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை விகாரை விவகாரம் புத்தர் சிலைக்கு பாதுகாப்பு வழங்கவே அகற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, திருகோணமலை கடற்கரையில் பௌத்த பிக்குகளால் அனுமதியின்றி விகாரை அமைக்க முற்பட்டதால் அங்கு நேற்றிரவு ஏற்பட்ட பதட்ட நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கமளித்தார். திருகோணமலையில் அசம்பாவிதம் ஏற்பட இடமளிக்க முடியாது என்றும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரை தொடர்பில் நேற்றிரவு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கு முற்பட்ட வேளை இடம்பெற்ற குழப்ப நிலை தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய போலீசார் செயற்பட ஆரம்பித்தனர். குழப்பம் ஏற்பட்டால் புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்படக்கூடும் என தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் சிலையை அங்கிருந்து அகற்றி சிலைக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். குறித்த புத்த சிலையை விகாரையிலேயே மீள வைக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை நேற்றிரவு நடந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் தரப்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றத்திற்கு தகவல் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அதேவேளை திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட நிலையில் பாரிய போராட்டத்தின் பின்னர் குறித்த சிலை நேற்றிரவு அகற்றப்பட்டு மீண்டும் அந்த புத்தர் சிலை திங்கட்கிழமை இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானதல்ல. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் நடத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு நவம்பரில் இடமளிக்கப்பட்டது.
2025 நவம்பரிலும் அவ்வாறுதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூற அல்ல என அமைச்சர் தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை. அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருந்தால் போதும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்குரிய தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலகி இருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீளச் செலுத்த வேண்டாம். புதிய ஆயுதம் என்பது எம்மை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும். எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 தலைவர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய சமத்துவத்திற்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். எம்பி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆரம்பம். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செயற்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் 6 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் மௌனம் ஈழத் தமிழர்களுக்கு ஆபத்து. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. ஈழத் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு இந்தியா சரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதற்காக முதலில் தமிழகம் தன்னுடைய தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உடனான சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். இலங்கை அரசு சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை துறந்ததாக தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றது. இந்த சூழலில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சிகளும் நடைபெறுகின்றன. வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் ஒருமைப்பாட்டை உருவாக்க முயன்ற போதும் அது தமிழ் அரசு கட்சியின் உள்மாற்றங்களால் முறியடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஈழத்தமிழர் பிரச்சினையில் இந்தியாவின் நிலைப்பாடு மிக முக்கியம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தீர்வு தேட வேண்டும் என்ற நிலையிலும் 13வது திருத்தம் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 38 வருடங்களாக தமிழ் மக்களின் பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்ட நிலையில் இந்தியா தவறான அணுகுமுறையை தொடர்வது மேலும் பலவீனத்தை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரித்தார். இலங்கையின் தீவிர பொருளாதார நெருக்கடியால் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் இதை ஈழத்தமிழர்கள் உரிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். தமிழகத்தில் ஆட்சி பங்காளியாக இருக்கும் திருமாவளவன் ஈழத்தமிழர் உரிமைகளில் திமுக அரசு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். போர் முடிவடைந்த பின் தமிழக அரசின் அமைதி ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றது என்றும் தமிழக கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசத்தின் உரிமையை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார். போரை வைத்து பிழைப்பு நடத்திய ராஜபக்சக்கள் பொன்சேகா பகீர் தகவல். போரை வைத்து ராஜபக்சக்கள் பிழைப்பு நடத்தினர், நாட்டை பாதுகாக்கவில்லை. முப்படையினரே நாட்டை பாதுகாத்தனர் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார்.
மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் போர் முடிவுக்கு வந்ததால் தான் அவர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என கூறப்படுகின்றது. புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை ஏற்படுத்தும் உறுதிமொழியே மஹிந்த சிந்தனையில் இருந்தது. இதற்கமையவே புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டு வடக்கில் வாக்களிப்பு இடம்பெறுவது தடுக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை பாதுகாத்தார் என்பதை ஏற்க முடியாது. பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் முப்படையினரே பாதுகாத்தனர். இதற்காக படையினர் உயிர் தியாகங்களை செய்திருந்தனர். ஆயுத கொள்வனவில் மோசடி, அதிகாரத்தை தக்க வைத்தல் போன்ற நடவடிக்கைகளையே ராஜபக்சர்கள் முன்னெடுத்தனர் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத்தமிழர்களுக்கு தமிழீழம் கிடைத்து விடாது. யாழ்ப்பாணத்தில் தொல் திருமாவளவன் பேச்சு. தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத்தமிழர்களுக்கு தமிழீழம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை கைவிட்டு ஈழத்தமிழர்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சினையை கையாள வேண்டும் என இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் சங்கிலியன் பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கார்த்திகை மலர் கண்காட்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொல் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. வன்னியை ஆண்ட அண்ணன் பிரபாகரன் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட போது எமது போராட்டத்தை சட்டத்துறை மாணவனாக ஆரம்பித்தேன். நான் அரசியலில் இன்று இருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் அண்ணன் பிரபாகரன். இனத்துக்காக அவருடைய போராட்டம் என்னை பொது வாழ்வியலுக்கு கொண்டு வந்தது. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வெறுமனே தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என்ற கருத்தை ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என சில ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. ஆனால் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான ஈழத்தை பெற்றுக் கொடுக்க நினைத்தால் அது இந்தியாவால் மட்டுமே சாத்தியமாகும். அதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்திய பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் 545 பேர் உள்ளனர். அதில் தமிழ் நாட்டவர்கள் 40 பேர் மட்டுமே. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ் மக்கள் எவ்வாறு சிறுபான்மையாக காணப்படுகின்றார்களோ அவ்வாறே இந்திய பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையாக காணப்படுகின்றது. தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்திய அரசியல் அமைப்பை மாற்றவோ திருத்தவோ முடியாது. இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால், அண்ணன் பிரபாகரன் எக்காலத்திலும் இந்தியாவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்த்த வரலாறுகள் இல்லை. இந்தியாவில் அண்ணன் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து கைத்துப்பாக்கியை பறித்தார்கள். அப்பொழுது அண்ணன் கூறிய வார்த்தைகள், நாங்கள் இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரானவர்கள், அதனால் தான் போராடுகின்றோம் என்ற உண்மையை உரக்கச் சொன்னார். அவர் நினைத்திருந்தால் ஈழத்திற்கு திரும்பிய பின்னர் இந்திய அரசை சாடியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு சாடாமல் விட்டது, இந்தியா நினைத்தால் எமக்காக எதனையும் செய்யலாம் என்ற உணர்வு அவரிடம் இருந்தது. அதே போன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட போது இந்தியாவால் சிங்கள அரசாங்கத்திற்கு 2 விடயங்கள் தெளிவாக உணர்த்தப்பட்டது. ஒன்று, இந்தியா நினைத்தால் இலங்கை அரசியல் அமைப்பில் தான் நினைத்த தீர்வை அரசியல் அமைப்பாக்க முடியும். இரண்டாவது விடயம், இந்தியா சொன்னால் புலிகள் எதிர்க்க மாட்டார்கள்.
இந்தியாவை அவர்கள் நம்புகின்றார்கள் என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர், அண்ணன் பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை இனம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழ் மக்கள் தமக்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கு ஒரு தேசமாக ஒரு தலைவரின் கீழ் அணிதிரண்டால் மட்டுமே இந்தியா மற்றும் மேற்கு வல்லரசுகளின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக இருக்கும் என்றார். பீகார் தேர்தல் தோல்வி, கன்னட நிதிஷ்குமாரின் அரசியல் வியூகம், விஜய்க்கு எச்சரிக்கை. குஜராத் முதல்வராக இருந்த மோடியை நாட்டின் பிரதமராக உயர்த்த வியூகம் வகுத்தவர் பீகாரில் நிதிஷ்குமார், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் வெற்றிக்கு வியூகம் வகுத்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு பேரதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது பீகார் தேர்தல் முடிவுகள் என தெரிவிக்கப்படுகின்றது. சொந்த மாநிலமான பீகாரில் மிகுந்த நம்பிக்கையுடன் தனது ஜன் சுராஜ் கட்சி சார்பில் 238 தொகுதிகளில் வேட்பாளர்களை இறக்கினார். 150 இடங்களில் வெற்றி நிச்சயம் என்றார். ஆனால் போட்டியிட்ட அனைத்திலும் தோல்வி. டிபாசிட் கூட 2 தொகுதிகளில் மட்டும்தான் கிடைத்தது. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே வேலை செய்த அத்தனை தலைவர்களுக்கும் அவர்களது கட்சி என்கின்ற கட்டமைப்பு மிக வலுவாக இருந்தது. அந்த வலுவான கட்டமைப்பில் சில யுத்திகளை புகுத்தி பல வியூகங்களை வகுத்து அதை மக்கள் மத்தியில் எடுபடச் செய்ததன் மூலம் அரசியலில் ஜொலிக்க செய்ய முடிந்தது அவரால். எனவே வியூகம் வகுப்பதை விட கட்சி கட்டமைப்பு தான் முக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்தியிருக்கின்றது இந்த தேர்தல் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இதன் அடிப்படையில் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் வெறும் வியூகத்தை மட்டுமே நம்பி களமிறங்குவது வெற்றியை தேடித் தராது என அரசியல் அவதானிகள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். லண்டனில் சுகாதார மற்றும் பராமரிப்பாளர்கள் விசா மோசடி, 4900 இலங்கையர்கள் மீது உள்துறை அலுவலகம் ஆரம்பித்துள்ள விசாரணை. சுமார் 4900 இலங்கையர்கள் ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசாவை கள்ளச் சான்றிதழ்கள் மற்றும் போலியான பணியியல் தகவல்களை பயன்படுத்தி பெற்றதாக குற்றம் சாட்டி பாரிய அளவிலான விசாரணை லண்டனில் தொடங்கியுள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மோசடி என பிரித்தானிய உள்துறை அலுவலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விசாரணையில் இலங்கையையும் பிரிட்டனையும் இணைக்கும் முகவர் வலையமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது என்றும், கென்ட் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்ட சில பிரிட்டிஷ் இலங்கை முகவர்கள் இலங்கையில் உள்ள 150க்கும் மேற்பட்ட முகவர்களுடன் இணைந்து கள்ள NVQ சான்றிதழ்கள், போலி ஆங்கில தேர்வு முடிவுகள் மற்றும் உருவாக்கப்பட்ட CVக்களை தயாரித்ததாக சந்தேகம் நிலவுகின்றது. சிலர் பயிற்சி எடுக்காது இருந்த போதிலும் பிரபல மருத்துவமனைகளிடமிருந்து சான்றிதழ்களை பெற்றனர். பிரிட்டனின் கேர் ஹோம் துறையில் இதன் தாக்கம் தீவிரமாக உள்ளது. பயிற்சி இல்லாத பணியாளர்கள் அதிகமாக சேர்ந்து இருப்பதால் ஏற்கனவே சிரமத்தில் இருக்கும் சேவைகள் மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. சில இடங்களில் அடிப்படை பராமரிப்பையும் செய்ய முடியாத நிலை காரணமாக பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஹோம் ஆபீஸ் கடந்த மாதங்களில் 470க்கும் மேற்பட்ட ஸ்பான்சர் லைசன்ஸ்களை ரத்து அல்லது இடைநீக்கம் செய்துள்ளது. புதிய நடவடிக்கைகளின்படி போலி ஆவணங்களை சமர்ப்பித்தவர்கள் உடனடியாக விசாரித்து நாடு கடத்தல் மற்றும் குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு நிறுவனங்களின் பங்களிப்பும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பியூரோவும் குடிவரவுத்துறையும் தகுதி இல்லாதவர்களை வெளியேற அனுமதித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இப்பொழுது ஆயிரக்கணக்கான இலங்கை குடும்பங்கள் மீண்டும் தாய்நாட்டிற்கு திருப்பிச் செல்லப்படும் அச்சத்தில் உள்ளனர். பலர் தங்கள் சொத்துக்களை விற்று பிரிட்டன் கனவை தேடி வந்திருந்தனர் என ஹோம் ஆபீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
இது சர்வதேச ஆட்சேர்ப்பு முறை எவ்வளவு எளிதில் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பதை காட்டும் ஒரு மோசமான உதாரணம் என மேலும் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் நிரந்தரமாக குடியேற விண்ணப்பிக்க 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இங்கிலாந்தில் புகலிட மாற்றங்களில் முக்கிய திருத்தங்களை உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் நாளைய தினம் அறிவிக்க உள்ளார். புதிய திட்டத்தின்படி இங்கிலாந்தில் புகலிடம் பெற்றவர்கள் நிரந்தரமாக குடியேற விண்ணப்பிக்க 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. சண்டே டைம்ஸிடம் அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சட்டவிரோத குடியேறியாக இந்த நாட்டிற்கு வராதீர்கள், படகில் ஏறாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத இடம்பெயர்வு நம் நாட்டை துண்டாடுகின்றது என கூறிய அவர், அதனை ஒருங்கிணைப்பது அரசாங்கத்தின் கடமை என்றும் கூறினார். நாம் இதை சரி செய்யவில்லை என்றால் நம் நாடு மிகவும் பிளவுபட்டதாகிவிடும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.